ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எத்தனை பேர் உண்மையா சொல்ற? உம்மை அல்லாமல் எங்களுக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உன். கரங்களை உயர்த்தி சொல்லும். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் எஸ் தேவையெல்லாம் நீர்தானை. ஓ ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். ஓ ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இன்றைக்கு கர்த்தரை நம்ம தொடர்ந்து ஆராதிக்கிறது என்பதாக உடைய காரியத்தை மத்தியில பகிர்ந்து நிறைய வாட்டி சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னு சொல்றோம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோம்னு சொல்றோம். பட் சம்டைம்ஸ் நான் யார் ஆராதிக்கிறேன்? இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில யாரு? ஏதோ எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வர்றதுனால நான் வரேனா? இல்ல இந்த கேம்புக்கே நீங்க எத்தனை பேர் வந்து உண்மையா மன விருப்பத்தோட வந்தீங்க? எத்தனை பேர் அப்பா அம்மா வந்து துரத்தி விட்டாங்க, போய் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரனை குறித்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். இந்த பையன் வந்து அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து அப்பா கிட்ட திரும்பி வந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த பையனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், முதல்ல இவன் ஏன் அப்பா வீட்டை விட்டு வெளியே போகணும்? நீங்க எதுவும் அவங்க அப்பா வந்து அவனை அடிச்சு கொடுமைப்படுத்துற ஒரு அப்பாவா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சபைகள்லயுமே நம்ம பார்க்கலாம், சில அப்பா அம்மாரெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர குடிகார தகப்பன்மார்கள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல வாழ்றதே ஒரு நரகம் மாதிரி இருக்கும். பசங்க வந்து ஸ்கூல்லயே ரொம்ப நேரம் இருப்பானுங்க, வீட்டுக்கு போறதுக்கே வேண்டே தாமதமா போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தா அவர் அடி தாங்கணும், அது மாதிரி ஒரு டொமெஸ்டிக் வைலன்ஸ் பண்ற சில பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குற அப்பா அப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடையாது, ரொம்ப நல்ல தகப்பன். ஏன்னா அந்த அப்பா வந்து யாருடைய நிலைமைன்னா இயேசுவா தான் குறிக்கும், இயேசு தேவனை குறிக்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர் ரொம்ப நல்ல தகப்பன், ரொம்ப அன்புள்ள தகப்பன். ஆனா இந்த பையன் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல எந்த குறையும் இல்லாத அவனே சொல்றான் எங்க வீட்டுல வந்து வேலைக்காரங்களுக்கு கூட நிறைய சாப்பாடு இருக்குங்க ஐயா, வயிறார சாப்பிடுறதுக்கு வேலைக்காரனுக்கே நல்ல மரியாதை இருக்கு, அங்க வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீட்டுல இருந்து ஏன் ஒரு பையன் வெளியே போகணும்? நான் நினைக்கிறேன் இந்த அப்பா வந்து ஒரு அன்புள்ள அப்பா மாத்திரம் இல்ல, இந்த அப்பா வந்து ஒரு கண்டிப்பான அப்பாவா இருந்துக்கிறார்.
இட் வாஸ் நாட் ஜஸ்ட் a loving father, he is a very strict father. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அப்பாவுடைய கண்டிப்பையும் இந்த அப்பாவுடைய பெரிய அண்ணன் சொல்ற வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொள்ள. அந்த அப்பா எப்படிப்பட்ட அப்பா. 25ஆம் வசனத்துல அந்த மூத்த குமாரன் எங்க இருந்தான்னா வயல்வெளியில இருந்து வரான். அப்பனா என்ன அர்த்தம்னா, இவங்க அப்பா வந்து பசங்க வந்து நல்ல பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும், அப்பாவுக்கு எல்லா நிறைவும் இருந்தாலும், அப்பா என்ன பண்ணிருக்கிறாருன்னா பசங்களை வேலைக்கு போக சொல்லியிருக்காரு. அப்பா வந்து, டேய் நீ வீட்டுல உட்காந்து சோம்பேறி மாதிரி உட்காராத, நீ வேலைக்கு போ. நான் யோசிச்சு பார்த்தோம், ஒரு பணக்கார வீட்டு பையன் எங்க வேலை செஞ்சிருக்கானா வயல்வெளியில போய் வேலை செஞ்சிருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து வெறும் அன்பு காட்டி அப்படி செல்லம் கட்டி வீட்லயே பொத்தி வளர்த்து உனக்கு எல்லா லக்ஸூரியஸ் லைஃபையும் வாழ வச்ச ஒரு அப்பா கிடையாது. அன்பு இருந்துச்சு. அதே நேரத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அப்பா வந்து பையனை வேலைக்கு போக சொல்லி அவனை வளர்த்துருக்கிறாரு. இந்த அப்பா வந்து சொல்ல, நீ வீட்லயே இருறா, மகராசா மாதிரிடா, நானே உனக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுறடா அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவா நான் இவரை பார்க்கல. அடுத்தது 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மூத்த குமாரன் சொல்றாரு, அப்பா நான் வந்து இத்தனை வருஷ காலமா நான் ஊழியம் செய்து ஒரு காலம் கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக தரல. இதுதான் அவங்க அப்பாவுடைய ஸ்டைல். இவனுக்கு என்ன ஆசைனா, எங்க வீட்டுக்கு பசங்க எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி நடத்தணும் அப்படின்னு இந்த பையனுக்கு ஆசை மனசுல. ஆனா அவன் சொல்றான், அப்பா இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, நீங்க என்ன பண்ணலன்னா என்ன வீட்டுல ஒரு பார்ட்டி கூட வைக்க விடலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு. அப்போ இந்த அப்பாவுடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் யாருன்னா இவர் டெஃபினட்டா இவர் யாருன்னா அன்பானவர், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் யாருன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா, ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபாதர்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல சில குடும்பங்கள்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. ஆனா இதுல வேதனை என்ன தெரியுமா, இந்த பையன் இந்த இளையகுமாரன் வந்து அவன் வெளியே போயிட்டான். ஏன்னு சொன்னா, அவன் நண்பர்களோட போறதுக்கும் அவன் அநியாயமாய் செலவு செய்யறதுக்கும் அவன் ஏன் வெளியே போனான்னா, அவன் அப்பாவுடைய இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட பார்த்தான். எங்க அப்பா ரொம்ப கடினமானவரியா, எதை பண்ணாலும் தப்புன்றாரு. சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவரை பற்றி ஒரே ஒரு பார்வை உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து ஒரு பட்சிக்கிற அக்கினி அப்படின்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அவரை வந்து ஒரு நேசிக்கிற தகப்பனா பார்க்கவே மாட்டீங்க. இன்றைக்கு நிறைய வேதனை என்ன தெரியுமா, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் ஏன் வந்து சபையை ஒரு வேதனையா பாக்குறாங்க, ஏன் வந்து ஆண்டவரை வந்து ஒரு பயமுறுத்துகிற ஒரு கடவுளா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இளையகுமாரனுடைய ஆஸ்பெக்ட் தான். இளையகுமாரன் அப்பாவை எப்படி பார்த்தானா, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல என்ஜாய் பண்றதுக்கே விட மாட்டாரு. இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட இவன் பார்த்து 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 கடைசியில இவன் அந்த பன்றிகள் கூட்டத்துல இருக்கும்போது அவனுக்கு கடைசியா ஞாபகம் வருது, அவன் புத்தி தெளிகிறது. அவன் புத்தி தெளியும் போது அவன் அப்பதான் அவன் யோசிக்கிறான், டேய் எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு இருக்கு. அப்ப எங்க அப்பா யாருன்னா, இவர் வெறும் நான் பார்த்த ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா மாத்திரம் இல்ல, எங்க அப்பா வந்து வெறும் ரொம்ப அப்படியே பரிசுத்தமா இருக்கிறவர் மாத்திரம் இல்ல. அப்கோர்ஸ் நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா நீங்க அந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க பார்த்து, ஐயோ இவர் முன்னாடி நான் எப்படி வர்றது, இவர் என்ன அடிச்சிருவாரோ, நான் சின்ன தப்பு பண்ணாலும் என் ஆண்டவர் வந்து கொன்றுவாரோ, என்ன சபிச்சிருவாரோ, என் ஆசீர்வாதத்துல எடுத்துருவாரோ, என் வாழ்க்கையை நரகமாக்கிடுவாரோ, நீ இப்படி ஒரே பகுதியா நீங்க ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் நீங்க வாழ்க்கையில உணரவே மாட்டீங்க. அவன் அன்றைக்கு கடைசியா ஒன்று உணர்ந்தான், ரியலைஸ் தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் நான் பார்க்காம விட்டுட்டேனே. நீங்க உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டில இருந்து ஆண்டவர் தன்னுடைய கிருபையும் அன்பையும் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாரு. நான் சொல்றேன், இன்றைக்கும் ஆண்டவர் வந்து உன்னை பார்த்து சொல்றாருப்பா, என்னுடைய கிருபையும் அன்பையும் நீ ஏன் புரியாம இருக்கிற, நீ ஏன் என்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட பார்த்து. ஏன்னா நம்ம எல்லாமே எப்படி பார்க்கிறோம்னா, அவரை ஒரு கொடுமையான ஒரு கடவுளா பார்க்கிறோம். எதை பண்ணாலும் தப்புன்னு சொல்றாங்களே, ஒரு கொடுமையான கடவுளா பார்ப்போம். நீங்க பாருங்க, ஆதாம் ஏவாள் முதல் சிருஷ்டிப்பு அவங்க தான். ஆண்டவர் அவங்கள முதல்ல சிருஷ்டிக்கிற ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு எத்தனை கமாண்ட்மெண்ட் கொடுத்தாருன்னா, எத்தனை கட்டளைகள் கொடுத்தாருன்னா, ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, இந்த தோட்டம் ஃபுல்லா ஒன்றுதான், என்ன வேணா பண்ணு, ஆனா இந்த நான் சொல்ற இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்காத, இதுல மாத்திரம் நீ கையை நீட்டி புசிக்காதன்னு சொன்ன. ஆனா அந்த ஒரு கற்பனையை வந்து பாதுகாக்காம, அதை எப்படி கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கற்பனை மீட்டான். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் ஆதாம எப்படி படைச்சாருன்னா, தன்னுடைய சாயலின் படி படைச்சாருங்க. ஆண்டவர் தன்னுடைய சாயலை கொடுத்தாரு.
ஆண்டர் கொடுத்து படைச்ச சொல்றாரு, இது ஒரே ஒரு கற்பனைப்பா, இதை பத்திரம் பண்ணி மற்ற எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா அந்த ஒரே ஒரு கற்பனை கூட அவங்களால இது பண்ண முடியல. அவங்க வந்து பாவம் செய்யறாங்க, கீழ்ப்படியாம போறாங்க. இப்போ உடனே அவங்க பாக்குறாங்க தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்றாங்கன்னா, இலைகளை வச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வஸ்திரங்களை செஞ்சிடறாங்க, தைச்சுக்கிறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நான் மட்டும் ஆண்டவரா இருந்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? எப்படி நீ இலையை அடுத்த வாட்டி நீ வந்து திருப்பி எவ்வளவு நாள் தைச்சுக்கிட்டு இருக்க பார்ப்போம். நான் சொன்ன உன்னால் காப்பாற்ற முடியல, நீயே எப்படின்னா போய் தைச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த பாவம் செஞ்ச ஒருத்தனை ஒரு கற்பனையை கூட மீறாத, அது ஒரு கற்பனையை கீழ்ப்படியாத ஒருத்தனை வந்து திருப்பி வந்து கேட்கற, ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற? நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் தன்னுடைய கிருபையை அவன் உணரணும்னு ஆசைப்படுறேன். பா நீ எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிட்ட, பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் ஃபுல் ஆஃப் கிரேஸ். நான் ரொம்ப கிருபை உள்ள. இலையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆண்டு சொல்றாருப்பா, நான் உங்களுக்கு தோலான உடைகளை செஞ்சு தரேன்ப்பா. ஆண்டு உட்காந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? தப்பு செஞ்சவனுக்குங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அந்த காலத்திலேயே ஒரு தப்பு செஞ்சவன ஆண்டவர் சத்தத்தை போய் ஒளிஞ்சுக்கிறான். ஐயோ ஆண்டவர் 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 ஆண்டவர், ஐயோ பயமா பயம். பா எங்க பாருங்க பாப்பா. எஸ், எனக்கு வந்து பாவத்தை கண்டா எனக்கு கோவம் வரும் தான். பாவம் இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாதுதான். ஆனா நீ அதை மட்டும் என்ன பார்த்தனா, நீ என்னுடைய அன்பை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன். யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மை லவ். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு வேளை இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு தெரியும் சில வாலிபர்கள், ஏன்னா ஐ ஹவ் கம் அக்ராஸ், இந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். there will be a certain age in my life. என்னுடைய வாழ்க்கையில சில காலங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேலேயே ஒரு கோவம். என்னடா பெரிய வாழ்க்கை, சர்ச்சாடா இது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கானுங்க, இதுவரை கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன இது, எப்ப பார்த்தாலும் இதை பண்ண அதை பண்ண, அங்க திரும்பாதீங்க, என்ன are you so mad at God? எனக்கு தெரியும் நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் தெரிஞ்சேதான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் மேல கோபமா இருக்கீங்களா? என்ன ஆண்டவர் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் வாழ்க்கையா? என்ன தெரியும் பிரச்சனை, ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் காடை பார்த்துருக்கோம். ஆனா இப்பேற்பட்ட அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வந்து தைச்சு கொடுக்குறாருங்க. அவரு ஸ்டிச் தையல்காரரை மாறினார் இவங்களுக்காக. நான் தைச்சு தரேன்ப்பா. காயினை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காயின்ட்ட வந்து ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சிடுறாரு. காயினை வந்து காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. உடனே காயினுக்கு சமக்கம் ஒரு, இப்போ ஆண்டவர் இறங்கி வராருங்க. காயினோட லெவலுக்கு அவரு யாரு, இவன் யாருங்க, இவன் லெவலுக்கு இறங்கி வந்து காயின்ட்ட பார்த்து, ஏன்பா ஏன் கோவப்படுற, ஏன் முகநாடி வேறுபட்டுச்சு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா, உன் தம்பி தானே. ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாதரா. பேசிட்டு போறாரு. அடுத்த நாள் போட்டு கொண்டுறான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு எப்ப தெரியுமா, ஒரு பேரண்டா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பேரண்டா ஒரு தகப்பனா எனக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும்னா, நான் என் பையன்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அவன் அதை மீறி செஞ்சான்னு வைங்களேன். அதாவது நான் சொல்லாம செஞ்சா கூட விட்டுருவேன், சரி ஏதோ தெரியாம. நான் வந்து படிச்சு சொல்றேன், இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணான்னு வைங்களேன், கோவம் வருமா வராது? இப்ப ஆண்டு சொல்லிட்டு போறாரு, பண்ணாதடா, நீ நன்மை செய்யற, உனக்கு மேன்மை இருக்குடா. ஆண்டு சொல்லிட்டு போறாரு, போய் கொலை பண்றாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் மாத்திரம் கிருபை உள்ளவரா இல்லாட்டி இன்னைக்கு வந்து எல்லாரும் இப்ப சொல்றேன், இப்பதான் ஆண்டவர் கிரேஸ் கிரேஸ், இப்ப கிரேஸ் அப்பவே வந்து ஆண்டவர் மாறுறதே கிடையாது. நல்லா புரிஞ்சு, இஸ் த சேம் காட். இப்ப வரல கிருபை, அந்த காலத்துல இருந்து ஒரு கிருபை உள்ளவர் தான். அப்ப இறங்கினாருங்க. இறங்கி வந்து சொல்றாரு, பா இப்ப பண்ண. உடனே சொல்றான், ஆண்டவரே நான் கொன்னுட்டேன், இப்ப என்னை எவன் பார்த்தாலும் என்னை கொன்றுவானே அப்படின்னா சாவுடா அப்படின்னு சொல்ல. ஆண்டவர் அதான் உனக்கு சொன்னல, கொலை பண்ணாதான் சொன்னேன், நீ ஏடா போய் கொலை பண்ண, எப்படின்னா போ அப்படின்னு சொல்ல. உடனே சொல்றேன், யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு திரும்பி உள்ளான்னு சொல்றாரு. அவன் தலையில ஒரு முத்திரையை போட்டு ஆண்டு சொல்றாரு, காண்கிற எவனும் ஒண்ணு கொல்ல மாட்டான்ப்பா, ரொம்ப நல்லவன், பெரிய நன்மை செஞ்சுட்டான். ஆண்டவரை எப்படி பாக்குறான்னா, ஒட்டுமை உள்ளவர போறான். ஐயோ அவ்வளவுதான், ரொம்ப தொட்டுலாம் ஓடுறேன், அவன் பாக்குறான் கொள்வான். எனக்கு நிறைய வாட்டி ஆண்டவர் வந்து ஒரு சந்ததி வருது, மோசமான சந்ததி. ஆண்டோட பிளான் எல்லாம் உடைச்சு வர தன்னுடைய சாயலுக்கு ஒரு சந்ததி. எப்படி வருதுன்னா, இன்றைக்கு நீங்க பாக்குற எல்லா பாவத்தையும் அந்த காலத்துல செஞ்சாங்க. நிறைய பேர் நினைக்க இந்த காலம் தான் ரொம்ப மோசமான காலம், நம்ம காலத்தோட அந்த காலத்திலேயே அப்படித்தான் இருந்திருக்கு. கடைசி ஆண்டு வந்து எப்பா போதும்டா, எப்பா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையும் அழிக்கிறாருங்க. அத்தனை பேரும் அழிக்கிறாரு. அழிச்சிட்டு ஒரு 8 பேரை வச்சு ஆரம்பிக்கலாம். நோவாவை மாத்திரம் தெரிந்தெடுத்து அவங்க குடும்பத்தை 8 பேரை தெரிந்தெடுத்து இப்ப திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து
என் விருப்பத்தின்படி ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு உலகம் அழுத்தி கடைசியில வேலையை விட்டு வெளியே வராங்கப்பா 8 பேர். நம்மாலு நோவா போயிட்டு ஃபர்ஸ்ட் செய்யறது என்ன தெரியுமா? ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டி நல்லா தண்ணி அடிச்சு ஃபுல்லா மட்டை புல் மெதப்புல இருக்கிறாரு. இப்போ நிர்வாணமா இருக்கிறாரு. நம்ம கதைலாம் தெரியும். கடைசியில அந்த கதை முடியுது எப்படி தெரியுமா? தன்னுடைய சொந்த பேரனாகிய கானான போய் சபிக்கிறார். என்ன நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் இவ்வளோ காரியத்தை பண்ணா அந்த சம்பவம் முடிஞ்ச அடுத்தது எங்க ஆரம்பிக்குது? திருப்பி சாபம் உலகத்துல. தன் சொந்த பேரனை போய் சபிக்கிறாரு. ஆண்டு விட்டாரா? ஆண்டு விடல. ஆபிரகாம் அழைக்கிறாரு, ஈசாக்கு அழைக்கிறாரு, யாக்கோபு அழைக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறாரு. இப்படியே ஒருத்தரா ஆண்டு விரும்புறாருப்பா. என் கிருபையை கவனிங்கப்பா, என் கிருபையை பாருங்கப்பா, அண்டர்ஸ்டாண்ட் மை கிரேஸ். ஒருத்தரா ஒரு கிருபையை அப்படியே சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிய மாட்டாங்க. கடைசியில எப்படி வருதுன்னா, அவரை அறியாத ஒரு சந்ததியே இருந்து, தேவனை அறியாத ஒரு சந்ததி, நியாயம் தேவனை அறியாத ஒரு சந்ததி ஆண்டு விட்டாரா? கடைசியில எவ்வளவோ தீர்க்கதரிசனம் அனுப்புறாரு தன்னுடைய கிருபையை விளங்குறதுக்கு. என்னென்னவோ பண்ணி கடைசியில ஒன்னும் விளங்க மாட்டீங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. கடைசியில என்ன தெரியுமா பண்ண? சொந்த குமாரன் இயேசுவன் தன்னுடைய சொந்த நீங்க நினைச்சுக்காதீங்க, இந்த குமாரனை அனுப்புறது அப்படின்றது ஆண்டவருடைய இந்த திருத்துவத்தையே அசைக்கிற ஒரு டெசிஷனுங்க அது. இயேசுவானவர் சிலுவையிலிருந்து கத்துறாரு, ஆண்டவரே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா குமாரன் பரிசுத்தாவி அவங்க ஒன்றா இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த அந்த திருத்துவத்தை அசைக்கிற ஒரு டெசிஷன். நீங்க சும்மா நினைக்காதீங்க இயேசு வந்து உலகத்தை வந்தார் செத்தார். இட் அஃபெக்டட் தி வெரி ஃபேப்ரிக் ஆஃப் ட்ரினிட்டி. கீழே இறங்கி வந்து சொல்றாரு, வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் லவ். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய முக்கியமான காரணம், அவரே பலியானது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த அவர் ஏற்படுத்தின அந்த பலிகளை ஆண்டவர் வந்து வெறுத்தார். ஏன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஆண்டு சொன்னாரு, இந்த தப்பு பண்ணா இந்த பலி செலுத்தணும், இந்த தப்பு பண்ணா அந்த பலி செலுத்தணும், எல்லாம் பலி 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 பலின்னு. கடைசியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு பலி தானே வேணும், இந்த வச்சு வைப்போங்க. நான் தப்பு பண்ணுவேன், அதுக்கு ஒரு பலி இருக்குல்ல, அதை நான் செலுத்தி இந்த வச்சு வைப்போங்க. ஆண்டு பார்த்தாரு, நான் எதுக்கு இந்த பலியை கொண்டு வந்தேன்னா, நீ தப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு தண்டனையை செலுத்தி நான் உன்னை திரும்ப ஏத்துக்கிற அந்த கிருபையை நீ பார்க்கணும்னு தான் நான் வச்சேனே. நான் உன்னை புறப்பே தள்ளுறதுக்காக வைக்கல ஆண்டவர். நீ இதை தப்பு செஞ்சாலும் நீ அதை மனம் திரும்பி நீ அதை அறிக்கை பண்ணி திருப்பி என்கிட்ட வந்து நானும் நீயும் அதே ஒரு உறவுல வரணும், அந்த அன்பை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. இவன் எப்படி பண்ணிட்டானா, அன்பும் தேவையில்ல, கிருபியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. எனக்கு என்ன தேவைன்னா உயிர் தேவை, நான் வாழணும். நீங்க போட்டு என்ன அடிச்சிருவீங்க, நான் தப்பு பண்ணிட்டு அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். அதனால உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ரோட்ல ஃபைன் போடுறாங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு போடுறாங்கன்னா, பா நீ வந்து நல்லா இருக்கணும். ஆனா சில பேர் பணக்காரெல்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன திரும்ப பண்ணுவான், எந்த ஆட்டிடியூட்ல வந்துருவான்னா, ஃபைன் தானே வேணும், எவ்வளோ ஃபைன் போட்டு நான் கூட்டுறேன் கட்டுறப்போ அப்படின்னா விளங்குமா? அது அப்படிதான் ஆயிட்டாங்க. பலி தானே வேணும், இந்த வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணும், இந்த இது கோழி வேணுமா கோழி, ஆடு வேணுமா ஆடு வச்சுக்கோங்க, மாடு வேணும், என்ன கேட்குறீங்களோ வச்சுக்கோங்க, போங்க போங்க போங்க, நீங்க வேணாம், எனக்கு என் உயிர் நல்லா இருக்கும், நான் இது கட்டாடி நீங்க அடிச்சிருவீங்க. ஆண்டு பார்த்தாருப்பா, இது என்னப்பா இது, பலியதான் இன்ஸ்டியூட்டே பண்ணலையே. ஆண்டு பார்த்தாரு, நீ பலியே செலுத்தவன், என் பையனையே பலியா தரேன். இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் கூட நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்காம இருக்கலாம். நான் ஒன்றை விலை கொள்ளலாம், நான் யாரை நேசிக்கிறேன்னா, என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவனை நான் நேசிக்கிறேன். எனக்காக எதையும் அவர் செய்வார். எத்தனை பேர் நீ விசுவாசிங்க? ஆண்டவரே நான் உங்க ரொம்ப நேசிக்கிறான் சொல்றவங்க மாத்திரம் சத்தம் வராமேன்னு சொல்லுங்களேன். சும்மா வேண்டா வெறுப்பாளா இல்லை, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அந்த தேவனை ஆராதிக்கலாமா? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சேர்ந்து பாடும், தேவரீ நீ சகலம், தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே தேவனே உமக்கொப்பான தேவன், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்?
உம்மை போல யாருமே இல்லை. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்த நல்ல தேவன் அப்படியே புகழ்றீங்களா? அப்படியே வாய்களை திறந்து, யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவரப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கிருபையாக என் மேலே இருந்திருக்கிறீங்க. எத்தனையோ முறை நான் தவறி சென்ற பொழுதும், எத்தனையோ முறை நான் உங்களை மறுதளித்த போதும் நீங்கள் என்னை விட்டு விடாமல் என்னை இம்மட்டுமாக நீங்கள் நடத்தினீங்களே ஆண்டவரே. இதுவரைக்கும் உடைய கிருபையை என் மேலே பொழிஞ்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தாமல், இதுவரைக்கும் ஆண்டவரே என்னை பாவங்கள் எல்லாவற்றையும் மறைத்து மன்னித்து இதுவரைக்கும் என்னை சாட்சியை பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே நீங்கள் என் மேலே எவ்வளவு கிருபையாக இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபை உள்ளவர்களாக இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு தெரிந்ததெல்லாம் மனிதர்களுக்கு தெரிந்திருந்தால், ஓ ஹல்லேலூயா, எத்தனை பேர் என்னை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் என்னை பற்றி முழுவதும் அறிந்தும், என்னை பற்றி முழுவதும் உமக்கு தெரிந்தும், இன்றைக்கும் என் மேலே அன்புள்ளவராக இருக்கிறீங்களே, இன்றைக்கும் என் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறீங்களே. நீங்கள் ரொம்ப அன்புள்ளவரப்பா, நீங்கள் ரொம்ப அன்புள்ளவராக. Oh, we thank you, Jesus. Thank you, Father. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தாய், உம்மை தானே
உங்கள் மேல் நிறைவாக இருக்கிறார். உங்களை கரம் பிடித்த தேவன், கரை சேர்க்கும் வரை உங்களை நடத்துகிற தேவன் அவர். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பை புரிஞ்சு கொள்ளுவியா? Do you understand my grace? நான் எவ்வளவு கிருபை உள்ளவர். ஒன்றுமில்லாத நிலைமைகளிலிருந்து நம்மை உயர்த்துகிறவர் அவர். தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துகிறவர். We thank you, Jesus. We thank you, Father. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்தீர். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஓ ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீ. என்னை குறைவின்றி நடத்துவதும். சொல்லும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே கிரகிக்க முடியா அவர் உங்கள் புத்தி கெட்டாத அதிசயங்களை செய்கிறவர். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்வார் என்றார். உங்களை மறக்கவே இல்லை தம்பி, உன்னை இன்னைக்கு ஆண்டு நினைச்சிருக்கிறார். என் தேவன் எனக்கா இன்னைக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏந்தி நீங்கப்பா. ஓ ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தி. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர். தகுதியே இல்லை, தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. ஓ காரணம் அதற்கு தகுதியே இல்லை, தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, மிகுதியான கிருபை. காரணம் அதற்கு நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ரொம்ப பிடித்த வரிகள். துவங்கியதை முடிப்பவர், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் தாமதமானாலும் சொல்லும். நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க மாத்திரம் பாடுங்க. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒரு நாளும் விட்டு விலகிறதில்லை. எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர். இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு நல்ல தகப்பனாய், அவள் வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிற ஒரு ஸ்தலமாய் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இருதயங்களையும் மாற்றப் போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. இது உமக்கே உரியது, உமக்கு மாத்திரமே உரியது. ஆண்டவரை தொடர்ந்துள்ள நேரத்திலும் தேவன் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய கரமைகளை வழி நடத்தட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.